காலையில எப்படியாவது எந்திரிச்சிடணும்னு, ஆனா என்னால முடியறதே இல்லை. அப்படியே எந்திரிச்சாலும் ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அப்படியே திரும்ப தூங்கி போயிடுறேன். மணி 7 ஆயிடுது. எங்க நான் ராத்திரி தூங்குறதே 10-12 மணி ஆயிடுது. தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில இதுல வேற எங்க இருந்து எந்திரிக்க முடியும் என்னால? அதை செயல்படுத்த முடியல அப்படின்னு பாக்குறப்போ இந்த அதிகாலையில எந்திரிக்கிறது தான். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, காலையில சாமி நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனா முடியறதே இல்லை. உடம்பு வலிக்குது, சோம்பேறித்தனம், 10 நிமிஷம் அப்படியேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே தூங்கி போயிடுறேன். அதனால எந்திரிக்க முடியறது இல்லை. ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர்றதில்லை, நான் தூங்கவே 12 மணி 1 மணி ஆயிடுது, இதில் நான் காலையில் எங்கே இருந்து 4 மணி 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிக்கிறது, ஆனால் அப்படியும் தூங்கினா தானே நான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலையில் எப்படி எந்திரிக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த எந்திரிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் இந்த பூமியில் 7 லோகங்களாக கூட இருக்கலாம், அங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, அதனால தான் நம்ம எந்திரிக்கிறோமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்ம வந்து உணவு அப்படிங்கிற பார்க்குறப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அது ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, நிறைய ஒரு வேளை ஆகாரமே போதும். ஆனால் நம்ம அதெல்லாம் சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இதை ஃபாலோ பண்ண முடிய ஆகாரத்தை தவிர்த்து விடுதல். அப்போ இரவு நேர ஆகாரத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னா காலையில் ஈஸியாக எந்திரிக்கலாம். என்னால் முடியாது, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ இரவு நேரத்தில் அளவாக சாப்பிட்றது. இங்கே வாழக்கூடிய மக்களில் 80% மக்கள் வந்து நைட் ஈட்டர் அப்படி இருக்காங்க. நைட் ஈட்டர்னால் இரவு நேரங்களில் அதிகமாக உணவை உட்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. அதனால தான் அதிக பிரச்சனைகள், வியாதிகள் வருது. வயிறு முட்டை தின்னுவிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடலில் என்ன வேலை செய்யும்? நல்லா அப்போ எனக்கு சாப்பிட்டா தான் நிம்மதியாக தூக்கம் வரும், நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தின்ன மப்புல வரக்குள்ள ஒரு மனுஷன் எப்போ தூங்குறானோ அப்போ அவனுக்கு வரக்கூடிய தூக்கம் தான் உடலுக்கு